2015 ஏப்ரல் 7 செவ்வாய்க்கிழமை காலை பொழுது விடியும் போதே தமிழகத்திற்கு அதிர்ச்சி தரும் செய்தியோடு விடிந்தது. ஆந்திர மாநிலம் திருப்பதி வனப்பகுதிக்கு செம்மரம் வெட்டச் சென்ற 20 தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள் என்பதுதான் செய்தி. தமிழர்கள் தங்களை தாக்கியதால் தற்காத்துக் கொள்ளத்தான் துப்பாக்கியால் சுட்டோம் என்று ஆந்திர காவல்துறை தரப்பில் காரணம் சொல்லப்பட்டது. ஆனால் இது திட்டமிடப்பட்ட படுகொலை என்கிறது மறுதரப்பு. இந்த வழக்கு விசாரணை தற்போது ஆந்திர நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. இந்த துயர சம்பவம் நடந்து 2 ஆண்டுகள் ஆகியும் தங்கள் மனவேதனை இன்னும் ஆறவில்லை என்கிறார்கள் இறந்தவர்களின் குடும்பத்தினர். பாதிக்கப்பட்ட குடும்பங்களின் தற்போதைய நிலையை பதிவு செய்ய களத்தில் இறங்கியது புதிய தலைமுறை. திருவண்ணாமலை மாவட்டம் படைவீட்டைச் சேர்ந்த இவர் முனியம்மாள். தன்னுடைய கணவர் சசிகுமார் சுட்டுக் கொல்லப்பட்ட பிறகு 2 குழந்தைகளுடன் அல்லாடிக் கொண்டிருக்கிறார் முனியம்மாள். போலீஸ்கார் இதுமாரி சுட்டுட்டாங்க இதுமாரின்னு சொல்லிட்டு போட்டோ காமிச்சு பார்த்தா எங்களுக்கு தெரியும். இன்னைக்கு குழந்தைங்களை விட்டுட்டு யார் வச்சு இல்லைன்னா அவங்களே தூக்கின்னு போய் சாப்பாடு ஆயிக்கணும், வயலில் தூக்கின்னு வந்து கிடப்பேன். கணவன் இறந்த பிறகு அரசாங்கம் வழங்கிய சத்துணவு உதவியாளர் வேலை மூலம் சொற்ப வருமானமே கிடைப்பதாகவும் அதனைக் கொண்டு 2 பிள்ளைகளை தன்னால் வளர்க்க முடியவில்லை என்றும் கண்ணீர் வடிக்கிறார் முனியம்மாள். இருபது தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டது தொடர்பான வழக்கில் நீதிமன்றத்தில் ஆஜராவதும் இவர்தான். கணவன் இறந்த பிறகு எதிர்காலத்தை எப்படி எதிர்கொள்ளப் போகிறோம் என்கிற துயரம் இவர் கண்களில் கண்ணீராய் வடிகிறது. மேலும் இந்த வழக்கை வாபஸ் பெறச் சொல்லி தனக்கு ஒரு முறை மிரட்டல் வந்ததாகவும் சொல்கிறார் முனியம்மாள். ஆந்திர எஸ்ஐ கூட்டின்னு கேட்டாங்க. கேட்கும்போது குழந்தைங்க மழை பெஞ்சிட்டு தண்ணி மொத்தம் தள்ளிட்டு குழந்தைங்க துண்டு போட்டு வெளியே சாப்பாடு ஊட்டிட்டு பிறகு நான் ஆள் தெரிந்தாமான்னு கேட்டாங்க. நான் யாரோ நம்ம வீட்டுக்கு வந்துக்கிறாங்க வந்தாலும் என்கிட்ட சாப்பிடுப்பா அப்படின்னு சொன்னேன். நான் ஆந்திர இவங்க சந்தவாசி எஸ்ஐ அப்படின்னு கேட்டாங்க. நீ நேற்றுப்பா வந்துக்கிறேன் நேற்று வந்து தெரியுமாவான்னு கேட்டாங்க. எனக்கு தெரியாது. நியூஸ் பார்த்தியான்னு கேட்டாங்க. இவங்களுக்கு கேஸ் தள்ளுபடி ஆகி பேசி கையெழுத்து போடணும்னு கேட்டாங்க. அப்போ தான் நான் கேட்டேன், தண்ணி ஏசிட்டு எங்கள் குழந்தைகள் துண்டு போட்டு நாங்கள் சோறு விட்டுறோம், இது இந்த நிலைமை உன் மொண்டாட்டிக்கு ஏற்பட்டிருந்தா மொண்டாட்டி போய் கையெழுத்து போடலான்னு கேட்டேன். நான் அது என்ன கேட்டால் நான் என்ன சொல்லிட்டேன், உன்னை ஆஜராகலனாக்கா உன்னை நான் கூட நீ கோர்ட்டுக்கு போய் நீ ஆஜராவியான்னு கேட்டாங்க. உன்னை ஆஜராவேன் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு யார் வைக்கலுன்னு கேட்டாங்க. எனக்கு வைக்கல் என்ட்ரி நீ எந்த இடம் கூப்பிட்டாலும் அவங்க வருவாங்க அப்படின்னு கேட்ட பிறகு நான் கையெழுத்து போட மாட்டேன். எங்கள் பிள்ளைங்களுக்கு அந்த நிவாரணம் கொடுக்கணும், அது தங்க தண்டனை கொடுக்கணும், எனக்கு வீடு கட்டி கொடுத்தா தான் நான் கையெழுத்தே போடுவேன். இல்லை நீ வெளியே போனே சொன்னேன் எஸ்ஐ. பிள்ளைகளை நன்றாய் படிக்க வைக்க வேண்டும் என்பதுதான் இவரின் ஒரே நோக்கம். ஒற்றுமை அமைதி கல்லால் நெறிவர் கெடிநிலவ அகத்து சோறு நீக்கு தூய நீராடு. சுட்டுக் கொல்லப்பட்டவர்களின் குடும்பத்தின் தற்போதைய நிலை நம் நெஞ்சை கனக்க வைக்கிறது. கொல்லப்பட்ட 20 பேரில் மிக இளம் வயதுடையவர் மகேந்திரன். பயிற்சிக்கு சென்று விரைவிலேயே காவலராக பணியாற்ற தயாராகியிருந்த காலத்தில்தான் 19 வயதேயான மகேந்திரன் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார்.
மகன் இறந்ததில் இருந்து குடும்பமே செய்வதறியாது தவிப்பதாகவும் வேலைக்கு செல்ல முடியாத அளவுக்கு மனதளவிலும் உடலளவிலும் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் கூறுகிறார் மகேந்திரனின் தாயார் சித்ரா. அவர் மிக்க நேரத்தை எங்க புள்ள செத்துட்டான்றது எனக்கு தகவல் தெரியும். எப்படி சார் இதெல்லாம்? அதில் நினைச்சு எனக்கு மனநோய் ஆகிட்டேன். நான் என்னால எதுவுமே பண்ண ஹாஸ்பிட்டல் கூட போக நிலைமையில இருக்கிறேன். நான் இப்போ இன்னைக்கு ஒரு வாரம் ஆயிருக்கு எனக்கு ஆப்ரேஷன் பண்ணியிருந்தா. கோடிக்கோடியாய் கொட்டி கொடுத்தாலும் தன் மகன் தனக்கு கிடைக்க மாட்டான் என ஏங்குகிறார் சித்ரா. கஷ்டதான் பட்டு படிக்க வச்சேன். என்ன பண்றது? பட்டினியாம் பாசா இருந்து படிக்க வச்சேன். ஒரு வேலை தீனி இல்லைன்னா கூட என் பொண்ணை படிக்கட்டும், ஏன்னா ஒரு வேலைக்கு போட்டோம், நம்ம குடும்பத்தை இப்படியே தான் வேஷம்னு இருக்காந்தா எப்படின்றதுக்காக என் பொண்ணை படிச்சு குடும்பத்தை பார்க்கட்டும்ன்றது நினச்சி தான் நானும் படிக்க வச்சேன். கச்சா என்ன கச்சா கையை காலை வாரி விட்டு போயிட்டு என்னால் அதுக்கான பேச முடியாது. என்னால் கோடி கோடியை கொடுத்தா என் பொருளை கிடைக்க மாட்டான். கொட்டி கொட்டி கொடுத்தா கூட எனக்கு கோடியாடு கொண்டு பந்தே எனக்கு கொட்டினா கூட பரவாயில்ல, எனக்கு வேணாம். அது எனக்கு பொருளை தான் தேவைனாக்கா கொடுப்பாங்களா? அவங்க பிள்ளைங்களாம் அது மேலே பண்ணியிருந்தா அவங்க பிள்ளைங்களாம் அவங்களுக்கு எவ்வளோ வேதனை அடையும். அது பார்த்தா எங்களுக்கு வேதனை அடையுது. இதோ சேகரம் அதோ சேகரம் இதோ பண்ணுறேன் அதை பண்ணுறோம், வீடு கட்டி கொடுக்குறோம், நான் வாசல் கட்டி கொடுக்குறோம். அப்படி நாங்கள் ஒன்றுமே எதுவுமே பண்ணவே இல்லை. என்ன பண்ணாங்க? ஒன்றும் பண்ணலை. இது கொண்டு சேகரம் நாங்கள் இது கூட இதை சேகரம் பள்ளிக்கூடம் சேகரம் நான் நல்லா படிக்க வைக்கிறதுக்கு நல்லா சேகரம் அப்படி நாங்கள் பார்த்தா எதுவுமே பண்ணவே இல்லை. வீடு கட்டி விட்றேன் நான் எல்லாத்தையும் எழுதின்னு போனாங்க, அதெல்லாம் கூட எதுவுமே பண்ணவே இல்லை. ஏன் செம்மரம் வெட்ட திருவண்ணாமலை, தருமபுரி போன்ற மாவட்டங்களைச் சேர்ந்த இளைஞர்களை அழைத்துச் செல்கிறார்கள் என்று ஆராய்ந்தோம். அப்போது இந்த பகுதிகளில் வாழும் இளைஞர்கள் படிப்பறிவில்லாமல் இருப்பது, போதிய மழையில்லாத காரணத்தால் விவசாயம் செய்ய முடியாத நிலையில் இருப்பது, வேலை பார்ப்பதற்கு எந்த ஒரு சூழலும் இல்லாமல் இருப்பது போன்ற காரணங்களைக் கொண்டு இந்த பகுதிகளில் வாழும் அப்பாவி இளைஞர்களை இடைத்தரகர்கள் குறிவைப்பதாக தெரியவந்தது. செம்மரம் வெட்ட தன்னை அழைத்ததாகவும் ஆனால் வருவதற்கு தான் சம்மதிக்கவில்லை என்றும் கூறுகிறார் இந்த இளைஞர். 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்து கூப்பிட்டாங்க சார் என்ன, எதுன்னு செம்மரம் வெட்ட போகலாம் வாங்க அப்படின்னு கூப்பிட்டாங்க. நான் வரல அப்படின்னு சொன்னேன். எதுன்னு பணம் கூட தரேன் வாங்க அப்படின்னாங்க. சரி நான் எல்லாம் முடியாது, நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நின்று சார். இது நான் டிரைவர் தள்ளி பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி நின்று சார். நான் அதெல்லாம் எதுவும் போகல, அதே இருக்கிறது என் சூழ்நிலை என் குடும்பம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி நின்றுட்டேன். தருமபுரி மாவட்டத்தில் இருக்கும் அழகான மலை கிராமம்தான் அரசநத்தம். திருமணம் செய்து வைத்து 1 வருடம் கூட ஆகாத நிலையில் மகன் வெங்கடேசை இழந்திருக்கிறார் மாதம்மா. பெயிண்டர் வேலைக்குத்தான் மகன் சென்றிருப்பதாக எண்ணி காத்திருந்த மாதம்மாவுக்கு மகன் சுட்டுக் கொல்லப்பட்டான் என்ற செய்தி கிடைத்ததும் உறைந்து போனதாக சொல்கிறார். மருந்து கூட குடிச்சிருக்கலாம் சாமி, அந்த அளவுக்கெல்லாம் வேதனை ஆகிட்டேன். இன்னமே அது வேதனை மாறலையே, அந்த அளவுக்கு என்ன வேதனை மாறலையே. எவ்வளவு நிதி உதவி செய்தாலும் தன் மகன் உயிரோடு இருந்திருந்தால் காலம் முழுக்க தன்னை காப்பாற்றியிருப்பான் என்றும் இந்த வயதான காலத்தில் கூலி வேலை செய்து காலத்தை கழிப்பதாகவும் கூறுகிறார் மாதம்மா. எத்தனை கொடுத்தா எதுக்குங்க ஆகாது? என் பிள்ளை சாவள வரைக்கும் எனக்கு கஞ்சி விற்றுருப்பான். எங்கள் வீட்டுக்கார இருந்தாலும் எனக்கு சோறு செம்பாரிச்சு சோறு போட்டிருப்பாங்க. நம்ம அனாதீகரமின்ட்டு ரொம்ப வேதனாகி என்னமோ கட்சிக்கார அவங்க மீட்டிங்க்கு இதுக்கு அது கூப்பிட்டு போனாங்க.
அப்போ அவங்க மட்டும் நம்மளுக்கு வந்து இந்த சோறு போட்டுருவாங்களா, அளவுக்கு எடுத்து பார்த்துருவாங்களான்ட்டு நினச்சிக்கிட்டு வேதனை நினைக்கிறேன். அம்மா வந்து ஆந்திரா இது நீதியே எங்களுக்கு கிடைக்கலைங்களே இன்னுமே. கணவன் துணையில்லாமல் 2 குழந்தைகளை வைத்துக்கொண்டு செய்வதறியாது திகைப்பதாக கூறுகிறார் விஜயா. மனவளர்ச்சி குன்றிய இளைய மகளுக்கு மருத்துவ செலவுக்கு கூட காசில்லாமல் கலங்குகிறார் விஜயா. நம்ம 4 பேர் 5 பேர் இருந்தோம். இப்போ நான் மட்டும் குழந்தைங்களை வச்சுருக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அங்கே இருக்கிறதுக்கு அத்தனை போல் நான் வாங்கி தான் சாப்பிட்டாகணும். அந்த 1800 ரூபாயில் நான் எப்படியெல்லாம் வாங்கி சாப்பிட முடியும்? நான் 4 பேர்த்துக்கு சோறு போடணும். இப்போ பையன் படிக்கிறா, பொண்ணு படிக்க வைக்க முடியல? இல்லை, படிக்க வைக்க முடியல. இதுக்கு மருத்துவ செலவு பார்க்கறதுக்கு பேச்சு வரையில் நல்லா இவ்வளோ நாள் நான் 1 வருஷமாக ஹாஸ்பிட்டலில் பார்த்த பிறகு தான் நடக்கிறாளே. ரொம்ப மோசமாக இருந்துச்சு. இந்நிலையில் கைதாகி வெளியில் வந்திருப்பவர்கள் சொல்லும் காரணமோ வேறாக இருக்கிறது. சிறையில் தாங்கள் பட்ட வேதனையை கூறுகிறார்கள் இவர்கள். கேரளா, ஆந்திரா, மகாராஷ்டிரா திராட்சை வெட்டுறதுக்கு போகிறாங்க. அப்போ போகும்போது அந்த மாதிரி 10 பேர் 20 பேர் போகிறாங்க இல்லையா, கும்பலாக போகும்போது சந்தேகத்தின் அடிப்படையில் பிடிச்சி இது பண்ணிடுறாங்க. அதே மாதிரி ஆக்சுவலாக நானும் உள்ளே போயிட்டு வந்தவன் தான், இல்லைன்னு சொல்லலை. என்னை வந்து ஒரு ஃபோன் நம்பர் கொடுத்து வா நீ வா தொழில் பண்ணு வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு ஆந்திரா போலீஸ் வந்து வேலூர்லேருந்து என்னை அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போயிட்டாங்க. கோயிலுக்கு தான் போகணும். அங்கே போய் பஸ் ஸ்டாண்டில் இறங்கி இருக்கும்போது தமிழா தெலுங்கான்னு கேட்டாங்க. தமிழ் தான் சொன்னோம். அப்போ செம்மர் கடத்தாண்டா வெட்ட வந்திருப்பீங்க வாங்கடான்னு சொல்லி கூப்பிட்டு போனாங்க. அங்கே கூப்பிட்டு போயிட்டு உட்கார வச்சு அப்புறம் அது என்ன கேஸ் போட்டாங்கன்னு ஒன்றுமே கண்டுபிடிக்க முடியலைங்க. அது ஃபோனில் பேசும்போதே சொல்லியிருந்தேன், நீங்கள் எனக்கு ஃபாரஸ்ட் காரமே தெரியுது, என்னை ஏமாற்றி கூப்பிட்றீங்க, எதுக்கு கூப்பிட்றீங்கன்னு 4-5 நாள் போவாதிருந்தேன். இல்லைப்பா நாங்கள் குடியாத்துக்காரு, அவங்க உனக்காகோசரம் உன் நம்பர் வந்து ஆட்டோக்கார ஒருத்தன் கொடுத்துருக்கான், நீ வா நீ நல்ல ஆளுன்னு சொல்கிறாங்க, எனக்கு ஒரு 20 பேர் 25 பேர் எனக்கு வேலூரில் கொண்டு விடு, 50,000 ரூபா தரேன் நான் அட்வான்ஸா வா அப்படின்னா அவங்கள ஃபாரஸ்ட்காரங்களே என்னை ஏமாற்றி கூப்பிட்டு அதுமாரி கூப்பிட்டாங்க. எனக்கு வந்து நான் மலைக்கிளைக்கெலாம் போக முடியாது. அதனால் நான் ஆசைப்பட்டு அவங்க கூப்பிடு ஃபோன் நம்பர் வச்சு என் நம்பர் உனக்கு யார் கொடுத்தது அப்படின்னா எங்கள் ஊர்லேயே ஒரு பையன் ஆட்டோக்கார நம்பரை சொன்னாங்க. அவன் தான் உன் நம்பரை கொடுத்தான், அவன் உங்கள் வீட்டாண்ட வந்தோம், இவர் நல்ல ஆள் கூப்பிட்டாந்து உங்களுக்கு வேலூர் வரைக்கும் விடுவார் அப்படின்ன உடனே எனக்கு 25 ரூபா ஒரு கிலோ கமிஷன் தரேன் அப்படின்னு கூப்பிட்டாங்க. நானும் அதுக்கு ஆசைப்பட்டு போயிட்டது உண்மை தான். போயிட்டு உடனே நாங்கள் ஃபாரஸ்ட்டுக்காரு கூப்பிட்டே போகல, நான் மட்டும்தான் போனேன். போயிட்டு காசு வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு நான் மட்டும்தான் போனேன். உள்ளே என்ன பண்ணால் 6 மணிக்கு சாயந்தரம் காலையில் திறந்து விட்ருவாங்க. காலையில் திறந்து விட்டதுமே ஜெயிலு இருக்கும். அந்த ரொம்ப தூரம் இருக்குது, ஒரு 10 கிலோமீட்டர் தூரம் இருக்கும் பெரிய ஜெயிலு. அதுக்குள்ளார சுற்றியே கூட்டணும். ஆளுக்கு ஒரு தொடப்பம் எடுத்து எல்லோரும் கூட்டிகிட்டு வரணும். அதுக்கு கூட்ட போகாத உடம்பு சரியில்லாத இருந்தால் கூட பிடிச்சி அடிப்பான். தடியில் வேணாலும் அடிப்பான், அந்த எதுக்கு அடித்தாலும் அதில் அடிப்பானுங்க. ரெண்டு மாதம் என்னை உள்ளே போட்டாங்க. 4 கேஸ் வச்சு நீ இத்தை பண்ண அத்தை பண்ணன்னு சொல்லிட்டு சும்மா எனக்கு ஆஸ்மா, நான் எங்கேயுமே போக முடியறது கிடையாது. உடம்பு சரியில்லை இருந்தால் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டி போய் பார்க்க மாட்டானுங்க, சாவுங்கடா அப்படின்னுவானுங்க.
அப்புறம் அது எப்படி கஷ்டமாக உடம்புக்கு அப்படியே முடியாமல் இருந்தாலும் சரி, நான் போய் வேலை செஞ்சே ஆகணும். செஞ்சுட்டு வந்தீங்கன்னா தான் டிஃபன் போடுவாங்க, இவ்வளோ ஒரு கரண்டி போடுவாங்க. அதை சாப்பிட்டு மறுபடியும் 11 மணிக்கு சாப்பாடு வரும். அது வேகாது. அது நல்ல வேகிற அரிசி சாப்பாடை வந்து அந்த இவங்களுக்கு போட்டுருவாங்க, கைதிங்களுக்கு போட்டுருவாங்க. கொஞ்சம் அரிசியாக இருக்கிறத பூரா நமக்கு கொண்டாந்து போடுவாங்க, சாப்பிட முடியாது. அமைத்தி அடிச்சிட்டாங்க, சாப்பிட கூட முடியல. நான் ஒரு 10-15 நாளைக்கு சாதமே எடுத்து சாப்பிட முடியல. அப்போ அந்தமாரி இப்படி சாதம் எடுத்தால் கூட சரி, அப்படியே ஃபுல்லாக அப்படியே மொத்தம் சாதம்லாம் கேவி வந்துடும். அந்தமாரி அடிச்சிட்டாங்க. மதியம் ஒரு டீ வரும், இல்லை ஒன்றுமே இருக்காது, யாரும் வாங்கி சாப்பிட மாட்டாங்க. சாயந்தரம் 5 மணிக்கு சாப்பாடு கொடுப்பாங்க. அந்த சாப்பாடு வாங்கும்போதும் கொஞ்சம் இதாக வந்து வாங்கினீங்கன்னா தான், இல்லைன்னா அதுலேயும் அடிப்பாங்க. அதுக்கு வரிச்சா நின்றுருப்பானுங்க. குழம்பு வாங்கும்போதும் அது மாதிரி தான். கல்வி அறிவில்லாத ஒரே காரணத்தினால்தான் சில ஆசை வார்த்தைகளுக்கு ஏமாந்து உயிரையே பறிகொடுக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. இவங்களுக்கு இருக்கிற இந்த அறியாமையை பயன்படுத்திட்டு பணத்தாசை காட்டி இடைத்தரகர்கள் வந்து இந்த மக்களை அங்கே ஆந்திராவுக்கு சித்தூர் அந்த செம்பரம் கடத்துகிற பணிகளுக்காக கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காங்க. இங்கேருந்து விரும்பி யாரும் போகிறதில்ல. இவங்களுக்கு இருக்கிற நெருக்கடி, பொருளாதார சிக்கல், இதனால் ஏதாவது ஒரு வேலைக்கு போய் ஆகணும் வாழ்ந்தாங்கன்ற சூழலில் இங்கேருந்து அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் இங்கேருந்து கூட்டிகிட்டு போயிட்டு அந்த மாதிரி சட்டவிரோத காரியங்களுக்கு பயன்படுத்துகிறாங்க. யாரும் விரும்பி போகிறதில்ல. ஆனால் இதில் இடைத்தரகர்களாக இருக்கிறவங்க வந்து நல்லா பயனடைஞ்சிருக்கிறாங்க. போன உயிர் திரும்ப வராது, பட்ட வேதனை மறந்து போகாது. ஆனால் நிச்சயம் அடுத்த சந்ததி கல்வி அறிவில்லா சமூகமாக இருக்கக்கூடாது என தங்கள் குழந்தைகளை படிக்க வைக்கிறார்கள் பாதிக்கப்பட்டவர்கள். மாற்றத்தை நோக்கியும் முன்னேற்றத்தை நோக்கியும் அடுத்த சந்ததியினர் பயணிப்பார்கள் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஒற்றுமை அமைதி கல்லால் நினைவ கெடினினவ அகற்று சோறு நீக்கு